இருங்கள் சுவாமி, நான் சென்று சீக்கிரமா வருகின்றேன் சுவாமி. வந்து விடுகின்றேன். பின்னாடி போய் போத வந்திருக்கக்கூடிய யாரும் தெரியல அவனுக்கு. உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது? எவ்வளவு வச்சிருக்கீங்க? உள்ள வச்சுக்கிறேன், இந்த பக்கம் சில்லறை வச்சுக்கிறேன், இந்த பக்கம் நோட்டு வச்சுக்கிறேன். எங்களை பார்த்தா அவங்க சில்லறைக்கு வரவங்களா நாங்க? சரி இருந்தாலும் சாலோம நாட்டிலே தாசி தொழிலே நடத்தி பெரிதளவு நினைத்து இதனால் வரையிலும் வாழ்ந்து வருகின்றோம். ஆமா, இன்றைய தினம் யாராவது எங்களுக்காக வந்திருப்பார்கள். நாங்கள் சென்று அந்த புறப்பணி yang mana ni kan? Muda dia kata ada ni. Yang kata yang mana ada ya? Yang mana anda lah? Yang cara-cara ni ya. Jai. நீங்கள் என்ன தெரிவித்தாலும் நான் அதை சிறுமேற்கொண்டு செல்வேன் சுவாமி. சத்தியமாக உழைக்க மாட்டேன். சாப்பாடு இல்லை சுவாமி. பத்துமா அப்பதான் நாம தான் அங்க உட்கார வைக்க மாட்டியா? ஆமா, ஆச்சிரியா என்ன சாமி? ரெண்டு பொண்ணியா? இரண்டு பெண்கள். நீங்கள் அழகுதான் யாருக்கு நீ போட்டு மணி பொருத்தம் இல்லைதான் அப்படி பையன் சரியா? ஆமாம் சாமி, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எப்படி ஆகிடும்? இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்து நான் என்ன
ஆமாங்கய்யா வந்தாச்சுக்கிறாரா அவன் சந்தோஷமா தலைமை பூ வச்சுக்கிட்டு சந்தோஷமா ஆமாயா நான் சந்தோஷம் வரான் எப்போ பார்த்தாலும் அதுன்னு விடாதுங்க இந்த எப்படி சொல்ல சொல்கிறான் அவர் வந்து ஆங்காங்க அவங்க ஆங்காங்க கையில் தாலும் என்ன ஆட்டம் ஆடுது அதிகாரம் மட்டுமா ஆச்சியா பதுமையே ஆச்சுட்டியா மூடி பாட்டியா எங்க பார்த்தாலும் தண்ணி ஊற்றி அதிகாரம் எங்க கடா கொஞ்சம் தடி சிரிக்கியா பார்த்தா எங்கிருந்து வந்து நம்ம சந்தோஷம் அப்படியே சாமி பாருங்க சாமி நான் அழைத்து செல்கின்றேன் எப்போதும் இதுவும் செய்தாராமா அங்க போய் என் வீட்டுக்காரி போயிட்டான் முதவன் புத்தகம் வச்சுவன் பொண்ணு சொல்லணும் அப்படி என் வீட்டுக்காரி போய் பொண்ணு சொல்றது அப்படி நாங்கள் போய் நின்று வச்சு எங்க அசிங்கமாயிடும் அவனும் சொல்லிட்டாங்க ஆமா அங்க போயிட்டு எப்படி நடந்து போக சேர்த்து வைக்கணும் அப்பதான் நீ ஆன்மா சாந்தி தெரியும் தாதிமார்களுக்கு சென்று பணிவிடை செய்து அவருடைய அனுமதி செய்ய வேண்டும். என்னுடைய பெயரோ நலாயினி. அம்மா 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 எந்திரிங்க அம்மா அம்மா இந்த தாசி வீடு நாடி அண்ணனும் வந்து கோலமிட்டு செல்லக்கூடிய அம்மா நீங்களோ கற்பு கரசி என்று பெயரளித்து வாழ்ந்து வந்தவர்களாய் இந்த உலகம் போற்று உத்தமையாக வாழ்ந்தக்கூடியவள் இங்கே வந்து என்னிடத்திலே பணிவிட வேலை செய்கிறேன் என்று ஏதென்று அப்படித்தானம்மா அம்மா என்னுடைய கணவராக விளங்கக்கூடியவர் உன்மீது கோலம் கொண்டு விட்டிருக்கிறார். அதனால இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் அம்மா? நீங்கள்தான் அவருடைய முகத்தை கழிக்க வேண்டும். அம்மா நீயோ கற்பு கரசி அல்லவா? இருந்தாலும் எங்களுடைய வீட்டை நாடி நீங்கள் வந்தீர்கள் அல்லவா? ஆகவே உன்னுடைய கணவர் எப்படி இருந்தாலும் சரி அவருடைய மோகத்தை தீர்த்து அண்ணனுக்கு சுகம் கொடுக்கின்றேன் அம்மா. என்னுடைய கணவரோ தொழிலோடு பிடித்த ஒரு முடவன். அம்மா அவர் எப்படி இருந்தாலும் சரி நீங்களோ எங்களை வீட்டு நாடி வந்தீர்கள் அல்லவா? அதற்காகவே அவர் எப்படி இருந்தாலும் அண்ணனுடன் சேர்க்கின்றேன் அம்மா. அப்படியே அனுப்பி வைக்கிறேன். ஆகட்டும் அம்மா.
ஆமா நீங்க யாரு அப்படி சொன்னாதான் அந்த சபையில உள்ளவங்களுக்கு தெரியும். புரியும். ஆமா நீங்க என்னுடைய நாமதேயம் ஆடிமண்ட முனிவர். ஆடிமாண்ட முனிவர். ஆமா. இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லையா? என்னங்க அப்படி? என்ன ஆடிமாண்ட முனிவர்? ஆமா. என்னுடைய தபம் தினமும் அன்றாடம் நதியிலே நீராடி ஸ்நானபானங்களை முடித்து சிவபெருமான் இதுவரைக்கும் எனக்கு காட்சியளிக்கவில்லை. அமைச்சரிக்கின்ற காலத்தில் சிவபெருமான் காண இதுவரையிலும் எனக்கு காட்சியளிக்கவில்லை. ஆகையால் இன்று கடும் தவம் இருக்க போகின்றேன். ஆமா. இன்றாவது ஒரு நாள் எனக்கு காட்சியளிக்கின்றான். ஆமா. இதோ தவத்தில் அமைகிறேன். அந்த மலையடி வாரத்தில் தவத்திலே அமர்கிறேன். ஓம் நமச்சிவாய. என்னை கோரி
சொக்கா 2 சொக்கா தைக்கணும் ஒரு ஆள். போங்க. ஏய் பிரபு எப்பரும் சபைக்கு வந்து விட வந்தார் என்ன விளக்கம் தெரியுமல்லவா? ஆமா ஆமா. ஏய் நானோ யமதர்மராஜன். யமதர்மராஜா வாழ்க. ஏய் எத்தனை அருகாமையில் இருக்க பாரு. எப்படி வருவீங்க? எப்படி? இந்த புவியிலே பாவச்செயலை செய்பவர்கள் யார் யார்? பாவச்செயலை செய்பவர்கள் ஒருவருக்கு அகமதியவருக்கு வசியத்து ஒருவருக்கு சாபம் போடாதவர், தாகமத்து ஒருவருக்கு தண்ணீர் கொடுக்காதவர். இவர்களுக்கெல்லாம் என்ன வேண்டும் என்றால் இப்பேற்பட்ட பாவச்செயலை செய்பவர்களை என்ன செய்ய வேண்டும்? எண்ணெய்களால் கொண்டு வருக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் அவர்கள் பாவம் நீங்கும். அப்படி இருந்தாலும் மாற்றான் மனைவி கண்டெடுத்து பார்க்கிறான் என்ன செய்ய வேண்டும்? அவனை எல்லாம் இரு கண்களையும் அப்படி பாவம் செய்யாத புண்ணியவன்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவம் செய்யாத புண்ணியவன்களை பூப்பல்லக்கில் ஏற்றி சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும். அப்படி பாவம் செய்யாதவன் யார்? யாரோ ஏற்றி சொர்க்கம் சேரச்சை. என்னவா தெரியவில்லை, பொழுதே விடியவில்லையே. ஆமா இருளாகவே இருக்கின்றது. ஆமா சுவாமி காரணம் மூலத்திலே ஆமா இந்த பகவான் இல்லை அந்த பக்கம் நிற்கிறார். அவர் தாயானது இறங்க வேண்டும் என்று சபித்து விட்டார். ஆனால் மும்மூர்த்திகளிடத்தில் சென்று அங்கு என்ன நடக்குது என்று காண்போம். புறப்படுப்பாங்களா? நான் என்ன தவறு செய்து விட்டேன்? பெண்ணிற்கு சாபத்தை கொடுத்தீர்களா? கொடுத்தேன். அந்த சாபத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும். திரும்ப பெற வேண்டுமா? அவர் செய்த தவறை நான் சாபத்தை கொடுத்தேன். பொழுதே விடியவில்லை. இல்லையா? மக்கள் எல்லாம் அதனால் திரும்ப பெற வேண்டும். நான் கொடுத்த தண்டனையை, நான் அனுபவித்த தண்டனையை எப்படி நான் ஏற்றுக்கொள்வேன்? உங்களுக்கு ஏற்பட்ட தண்டனை எதற்காக தெரியுமா? எதற்காக? நீங்கள் சிறு வயதிலே ஒரு தும்பியை பிடித்து அதன் வாயிலாலே ஒரு குச்சியை சுருவி அந்த தும்பியை எவ்வளவு துன்புறுத்தீரோ ஆகையினால் சாவாவ மன்னனால் உனக்கு ஏற்ற சாபம் இது சிறு வயதிலே செய்த சாபம். அந்த சாபம் அந்த தும்பியானது எப்படி குடித்ததோ அதுபோல கழுவு மரத்தில் ஏற்றி உன்னை குடிக்க வைத்திருக்கின்றார்கள். ஓ அப்படியா? ஆகையால் நீங்கள் செய்த தவறுக்கு தண்டனை ஏற்படுத்தாச்சு. ஆமா. ஆனால் தவறே கொடுத்தீர்களே, அதனால் பொழுதே விடவில்லை. அந்த சாபத்தை நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே திரும்ப பெறுகிறேன். புறப்படுங்கள். ஒரு விண்ணப்பம். என்ன? கேட்கக்கூடாது. 10 வயதுக்குள்ளவர்கள்.